வீரராகவன் அவர்களுக்கான நினைவு பரிசினை மருத்துவர் வழங்குவார். வாய்ப்பளித்த செயலாளர் சார் அவர்களுக்கும் டாக்டர் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ஹோமியோபதி பற்றி சுத்தமாக தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம், அந்த ரெஸ்பிரேட்டரி பிரச்சனை, அந்த ஆஸ்துமான்னு சொல்லுவாங்களா, அது கொஞ்சம் ஸ்டார்டிங் இதில் இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு சைனஸ்ஸு அப்படி இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ஆக்சுவலாக திருச்சியில் ஒரு மேடம் ஒருத்தவங்க ஹோமியோபதி பார்த்துருக்காங்க. என் ஒய்ஃப் சொல்லி அவங்கள்ட்ட நேராக ஒரு வாட்டி போய் பார்த்தேன். ஒரே டோஸ் தான் வாங்கி சாப்பிட்டேன். ஆக்சுவலாக சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வரைக்குமே எனக்கு அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை. எனக்கு அப்போ தான் இப்போ நம்ம அளவுதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த இது கண்டினியூவாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு இதாகும். ஆனால் குணமாகுமாங்கிற நம்பிக்கையே நமக்கு வராது. ஆக்சுவலாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், அப்படியே கடைசி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இந்த ஹோமியோபதி பற்றி எனக்கு சுத்தமாக அதோட அடிப்படை எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு நான் ஒரு மாதம் கூட சாப்பிடல. ஆக்சுவலாக ஒரு 2 வீக்ஸ் தான் என்னமோ சாப்பிட்ருப்பேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் ஆக்சுவலாக முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது அந்த 1 இயர் ஃபுல்லாகவே எனக்கு அந்த ப்ராப்ளம் வரல. அடுத்த வருஷம் வரைக்குமே எனக்கு அந்த ஞாபகமே வரல. எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறதே எனக்கு சுத்தமாக மறந்து போச்சு. எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்தோடனே அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வச்சு, ஆகா நம்ம இப்போ சாப்பிட்டது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம், இன்ன வரைக்குமே அந்த ப்ராப்ளம். ஜஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் தான் சாப்பிட்டேன். ஆனால் சொல்லுவாங்க, பரவாயில்ல சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, ஹோமியோபதி சாப்பிட்றப்ப உடனே எஃபெக்ட் இருக்காது, அது ரொம்ப நாளாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட பர்சனலாக நான் அனுபவித்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம கரெக்டான அந்த மருந்தை மெடிசனை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு டாக்டரோட அட்வைஸில் கரெக்டாக அவங்க நம்ம கொடுக்குறப்ப நம்ம எடுக்கிறப்ப கண்டிப்பாக அது க்யூர் ஆகும். மற்ற மெடிசனை காட்டிலுமே இது கண்டிப்பாக இருக்கும். அது என்னோடய பர்சனலாக நான் அனுபவிச்சனால இதை நான் இதாக சொல்கிறேன். இன்னொரு விஷயம், எனக்கு இந்த ஹோமியோபதியில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க. நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, இந்த கிளாஸ் வந்தது எப்படின்னா, இந்த ஃப்ரீ இது நடக்குது, முகாம் நடக்குது. அது சார் அங்கே உட்காந்துருக்காங்க, அது சார் தான், அவங்கள்ட்ட தான் அட்டன் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு அவங்க சொல்லலை ஆக்சுவலாக எனக்கு இங்கே கிளாஸ் நடக்குதுன்னு. பட் அதுக்கப்புறம் எனக்கு இந்த இதில் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்துச்சு, அந்த நம்பர் கொடுத்ததுனால அப்புறம் நானாகவே இண்டிபெண்ட்டாகவே என்னுடைய ஆர்வத்தில் தான் நான் கலந்துக்கிட்டேன். ஆக்சுவலாக சார் அப்போ இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு 2 வாட்டி நான் ஃபோன் பண்ணேன், 3 வாட்டி ஃபோன் பண்ணேன். சார் இல்லை, அது மாதிரி அடுத்த கிளாஸ் வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மனசு இதாக இருந்துச்சு, சரிடா அது அடுத்த கிளாஸ் வரைக்கும் 15 கிளாஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோமா அப்படின்ட்டு. ஆனால் அப்புறம் சார் அவங்களே ஃபோன் பண்ணி இல்லை இருக்குது ஒரு வாங்க அட்டன் பண்ணுங்க அப்படின்னாங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நான் நிறைய கிளாஸை அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு 4 கிளாஸ் அட்டன் பண்ணலாம் நினைக்கிறேன். கொஞ்சம் வெளியூர் போயிட்டேன் நான் அந்த டைமில். ஆனால் நீங்கள் அடுத்த செட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை முறையாக நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா அவங்க அவங்களோட நேரம், அவங்களுடைய நிறையா செலவு பண்ணி நமக்காக இந்த கிளாஸை ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதை நம்ம அலட்சியம் பண்ணாமல் எங்களுக்கு அடுத்து வர எங்கள் ஒரு பேட்ச் கண்டிப்பாக இதை பயன்படுத்திங்க. அலட்சியம் இல்லாமல் ரெகுலராக நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மெடிசன் எப்படின்னா, நம்ம வெளியில் ஒரு டாக்டராகி இப்போ நம்ம மற்றவங்களுக்கு இதை எந்தளவுக்கு நம்ம சொல்ல போகிறோங்கிறது இல்லை. பட் நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளை சார்ந்து இருக்கிற நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்ம இந்த மெடிசனை கொண்டு போகலாம் கண்டிப்பாக. ஏன்னா நான் பர்சனலாக அனுபவிச்சனால சொல்ல வரேன். எனக்கு இன்னும் நான் 5 கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறத விட இன்னும் ரொம்ப டெப்த்தாக எனக்கு இன்னுமே தெரியாது. ஜஸ்ட்டு ஒரு பிகினிங்காக தான் இதை எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இன்னும் தொடர்ந்து நம்ம பயணப்பட்டு போகிறப்ப நம்ம இன்னும் நிறையா கற்றுக்கலாம். நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க, நிறையா பேசிட்டாங்க. நான் அதையே திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பலை. இந்த மெடிசனை பற்றி எனக்கு 2 பெரிய ஆச்சரியமான விஷயங்களை தான் எனக்கு இன்னமும் இந்த ஹோமியோபதி கற்றுக்கிறதுக்கு எனக்கு இந்துதலாக இருக்கிறதுக்கு 2 விஷயம் என்னன்னா, வெளியில் அந்த வேறு சித்தா அலோபதி இதில் எல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல. இல்லைன்னு தான் என்னோட நோ சைடு எஃபெக்ட், நோ எக்ஸ்பைரி, இந்த 2 விஷயம் கான்செப்ட் எனக்கு ஹோமியோபதியில் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் இது எப்படி அது சாத்தியங்கிறது எனக்கு தெரியல. ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அதுக்கு ஒரு தோற்றம்னு ஒன்று இருக்கும், ஒரு முடிவுன்னு இருக்கும். ஆனால் இந்த மெடிசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம உருவாக்குறதோட சரி, அதுக்கு எக்ஸ்பைரி இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு அது எப்படின்னுங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, இன்னமும் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி நோ சைடு எஃபெக்ட். இந்த மெடிசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிறது எந்த ஒரு சைடு எஃபெக்டையும் உருவாக்காது. அப்போ அதனால் இதை நீங்கள் நம்பி நீங்கள் இந்த கிளாஸும் அட்டன் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது மூலிமா நீங்கள் இந்த மெடிசனை முதல்ல ஃபஸ்ட்டு அதை எடுத்து அதை ப்ரூவ் பண்ணுங்கள். முதல்ல
தன் உங்களுடைய நோய்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறப்ப தான் உங்களை பார்த்து மற்றவங்க வந்து வருவாங்க. சரிங்களா? அதனால் இதை எல்லாரும் பயன்படுத்தும்படியாக நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த டாக்டர் ஐயாவுக்கும் சாருக்கும் ரொம்ப நன்றி. மருத்துவ முறையில் இந்த ஹோமியோபதி ரொம்ப தாமதமாக குணப்படுத்தும் அப்படிங்கிற கருத்து பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப பிரதானமாக இருக்குது. அதை ரொம்ப ஆழமாக அவங்க சொன்னாங்க. அது வந்து காலகட்டம், அதாவது அந்த நோயோடைய வீரியத்தை பொறுத்து அது எவ்வளோ விரைவாக நலமாகும். இன்னும் சிலர் நம்ம மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க, முகாமுக்கும் வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த டேபிளில் உட்காந்து மருந்தை போட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளே வலி போயிடுச்சுன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அது அவங்களுடைய நோயோட வீரியம், அந்த உடல் அவங்களுக்கு அந்த மருந்து வேலை செய்யக்கூடிய தன்மை, அதுதான் தனித்துவங்கிறது. அதனால் அந்த தனித்துவத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க.